இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், 1 கிலோகிராம் விசை என்பது டேஸிற்கு சமமாகும். அதாவது 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு, ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 98 × 10⁴ டைன். ஆப்ஷன் சி. இரண்டாவது, விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. The eye defect presbyopia can be corrected by. Answer option D, bifocal lens. இரு குவிய லென்ஸ். 10 கூலும் மின்னூட்டத்தை ஒரு மின்சுற்றிலுள்ள 2 புள்ளிகளுக்கிடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன? 10 வோல்ட். அதாவது the work done is moving a charge of 10 C across 2 points in a circuit it's 100 J. What is the potential difference between the points? Answer option B, 10 volt. Next, செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர். Artificial radioactivity was discovered by. Answer Irene Curie. இரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம். Dash is an important metal to form amalgam. Answer Hg. ஆப்ஷன் பி. குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. When the pressure is increased at constant temperature, the solubility of gases in liquid increases. ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 எனில் அதன் OH மைனஸ் செறிவு என்ன? 1 × 10⁻⁻11 m. The pH of solution is 3. Its OH minus concentration is option C. Answer is option C, 1 × 10⁻⁻11 m. Eighth one, C2H5OH plus 3O2 given 2CO2 plus 3H2O என்பது எத்தனால் எரிதல். அதாவது ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பஷன் ஆஃப் எத்தனால். காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. அகத்தோல். காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் ஆர் present in the endodermis of the root. டேஸ் வகை குரோமோசோமில் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுகிறது. மெட்டாசென்ட்ரிக். The centromere is found at the center of the metacentric chromosome. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 1. அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது? ஸ்க்ராட்ச். விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அனிமேஷன்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்க்ராட்ச். இப்போ 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் கொஸ்டின் பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். இதில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஏதாவது 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி கேட்பாங்க. மொத்தம் நம்மளுக்கு வந்து 14 மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு கலோரி வரையறு. டிஃபைன் 1 கலோரி. நெட்டலை என்றால் என்ன? வாட் இஸ் லாங்கிடியூடினல் வேவ்? இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதய வால்வுகளின் முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட்? போல்டிங் என்றால் என்ன? அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? வாட் இஸ் போல்டிங்? ஹவு கேன் இட் பி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ABCD இன் த கிவன் ஃபிகர். கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு. ஏன் அது பெறப்பட்ட பண்பு என அழைக்கப்படுகிறது? The degenerated wing of a kiwi is an acquired character. Why is it called an acquired character? மரங்கள் வெட்டப்படுவதால் உண்டாகும் விளைவுகள் யாவை? What will happen if trees are cut down? மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயைபை காண்க. Find the mass percentage composition of methane, CH4. இப்போ தமிழ் மீடியம் ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஏற்கனவே 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்ல, அதான் இது பார்த்துக்குங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் இங்கேயே ஆன்சர் இருக்குது, பார்த்துக்குங்க. 15 கொஸ்டினுக்கு 2 மார்க் கொஸ்டினில் ஏதாவது 2 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பொறுத்துக, இதில் ஏதாவது 4.
அடுத்து ஒவ்வொன்றுக்கு பாருங்கள். 18 கொஸ்டினுக்கு மேலே இருக்கிறத எழுதலாம், அல்லது கீழே இருக்கிறது ரெண்டில் எது வேணாலும் எழுதலாம், மார்க் உண்டு. மேலே எழுதுனா 2 பாயிண்ட்ஸ் எழுதணும், கீழே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதணும். இதில் ஏதாவது 2 எழுதுனா போதும். 21வது கேள்விக்கு. 22வது கேள்விக்கு விடை இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ. 1 மார்க் ஏற்கனவே பார்த்துச்சு. 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். க்கு எனி 2 ரைட் பண்ணால் போதும், 2 மார்க் கொஸ்டின்னால். இப்போ பார்ட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா 4 மார்க் கொஸ்டின். இதுலேயும் 7 எழுதணும். நல்லியல்பு வாயு சமன்பாட்டின் தருவி, டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் த ஐ எஃபெக்ட்ஸ் மயோபியா அண்டு ஹைப்பர்மெட்ரோபியா, ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுகின்றது, கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா ரேடியேஷன்ஸ், அவகாட்ரா விதியின் பயன்பாடுகளை எழுதுக, ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ராஸ் லா, உலோக கலவை என்றால் என்ன, உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்களை கூறு, அதாவது வாட் இஸ் அன் அலாய், ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் அலாயிங், சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக, எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம்ஸ் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். அடுத்து அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக, ஹவு டஸ் லொகோமோஷன் டேக் பிளேஸ் இன் லீச், நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும், வித் எ நீட் லேபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். அடுத்து மண்ணரிப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் யாவை, மண்ணரிப்பை நீவிர் எவ்வாறு தடுப்பீர், வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோசன், ஹவ் வில் யூ ப்ரிவென்ட் சாயில் எரோசன். அடுத்து பாருங்கள், 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்கணரை அடைகிறது. கேட்கணரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன, அதாவது a source producing a sound of frequency 90 Hz is approaching a stationary listener with a speed equal to 1/10 of the speed of sound. What will be the frequency heard by the listener? இப்போ இதோட ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள், 4 மார்க் கொஸ்டின்ஸ். கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி டேப்லெட் கலம் போட்டு ரைட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது 4 எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இதுவும் டேப்லெட் கலம் போட்டு தான் எழுதணும். பண்புகள், ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள்னு போட்டு இங்கிட்டு தன்மை, மின்சுமை, அயனியாக்கும் திறன், ஊடுருவும் திறன், மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு, திசை வேகம். அடுத்து அவகேட்ரா விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் 4. உலோக கலவைன்னு எழுதிக்கங்க. உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள் ஏதாவது 2 காரணங்கள் எழுதலாம். அடுத்து 28வது கேள்வி இதை எழுதிட்டு கீழே தூய்மையாக்கும் முறை எழுதிக்கலாம். அடுத்து அட்டை 2 முறைகளில் இடப்பெயர்ச்சி செய்கிறது, இது அப்படி இந்த 2 பாயிண்ட்டும், வளைதல் அல்லது ஊறுதல் முறை, நீந்துதல் முறை, இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இந்த படத்தை வரைஞ்சிங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். நியூரான் 3 பகுதியில் உடையது, சைட்டான் இது எழுதணும் ஒவ்வொன்றும், டென்ட்ரைட்டுகள், ஆக்சான். அடுத்து மண்ணரிப்பின் விளைவுகள், மண்ணரிப்பை தடுத்தல ஏதாவது 2 எழுதிக்கலாம். அடுத்து 32 பாருங்கள் ஆன்சர். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ பார்த்துடலாம். பார்ட் 3க்கு மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக போட்டு எழுதிடலாம். எனி 4 ரைட் பண்ணால் போதும், 4 மார்க் கொஸ்டினால். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே ரைட் பண்ணிவிட்டு ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ்னு போட்டு இப்படி 1 by 1 எழுதிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ராஸ் லான்னு போட்டு எனி 4 ரைட் பண்ணால் போதும். அடுத்து ஓலாய் 2 மார்க்ஸ். ரீசன்ஸ் ஃபார் அலைங்க்கு இதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் 2 ரீசன்ஸ் எழுதினா போதும். 28 கொஸ்டின்ஸ். மேலே இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதினா 2 மார்க்ஸ். கிளீன்ஸ் ஆக்ஷனில் இதில் ஒரு 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸு.
லொக்கோமேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை 2 மெத்தட்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட் இருக்க 2 மார்க்ஸ், கீழே இருந்து இருக்க 2 மார்க்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், இந்த நியூரான் ஸ்ட்ரக்சர் படம் வரைஞ்சா 2 மார்க்கு. அது கீழே இருக்கிற இந்த பேசிக் பார்ட்ஸ் இருக்குல்ல, சைட்டான், டென்ட்ரைட்ஸ், ஆக்சன், இது எழுதணும். அடுத்து கான்சிக்வென்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ப்ரிவென்ட் ஆஃப் சாயில் எரோஷன். 32 கொஸ்டின். இதில் வந்து எனி டூ ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 7 மார்க் கொஸ்டினில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. அல்லது இதை எழுதுனா, அல்லது மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை கூறி அதன் வரையறுக்கவும், மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி எழுதலாம். அதாவது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ஸ்டேட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ், அல்லது வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட், நேம் அண்ட் define its unit, which instrument is used to measure the electric current, how should it be connected in a circuit. அடுத்து 34 கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதாவது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க. குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன், கன அளவு சதவீதம் வரையறுக்கும். இந்த கொஸ்டின் இது எழுதலாம் அப்படின்னு இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். மீள்வினை மற்றும் மீளாவினை வேறுபடுத்துக. ஏ என்ற திண்மச் சேர்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது சிதைந்து பி மற்றும் சி என்ற வாயுவை தருகிறது. சி என்ற வாயுவை நீரில் செலுத்தும் போது அமிலத்தன்மையாக மாறுகிறது எனில் ஏ, பி மற்றும் சியை கண்டறிகன்னு இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் deliquescent substances, the aquatic animals live more in cold region. Why? Define volume percentage. Differentiate reversible and irreversible reactions. A solid compound A on heating decomposes into gas B and C. On passing the gas C through water, it becomes acidic. Identify A, B and C. அடுத்து 35 கொஸ்டின்ஸ் பாருங்கள். வேறுபாடு தருக. ஒரு விதியிலை தாவரவேர் மற்றும் இரு விதியிலை தாவரவேர், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம், அல்லது குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். வேறுபடுத்துக வந்து உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை. Differentiate the following: monocatrode, dicatrode, aerobic and anaerobic respiration. அல்லது explain the structure of a chromosome. Distinguish between somatic gene therapy and germline gene therapy. இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்த்துடலாம். ஆன்சர் 33 கொஸ்டின் பாருங்கள். அப்படியே ஸ்லைட் மூவ் பண்ணுறேன், 1 by 1 பார்த்துக்கோங்க. உங்கள் புக்கிலேயே இருக்கும் இது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சைடில் மெய்ப்பித்தல் ரைட் பண்ணணும், இந்த படம் வரையணும், அப்புறம் விதிகள்லாம் எழுதணும். இது எல்லாமே அப்படியே எழுதணும், பார்த்துக்குங்க. திருப்புத்திறன் தத்துவம். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். மின்னோட்டம் அப்படின்னா என்னென்ன வரையறை எழுதிட்டு அதோட அழகு என்னன்னு எழுதிட்டு இந்த மாதிரி எழுதணும். அம்மீட்டர் அப்படிங்கிறது. அடுத்து 34 பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு எழுதணும். இதில் ஏதாவது 3 எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள், மீள்வினை மீளா வினை, இதுக்கு அப்படி தான் எழுதணும். இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு எழுதணும். இதில் ஏதாவது 4 எழுதிக்கலாம். அடுத்து இசுக்கள், ஒரு வித்திலை தாவரவேர், இரு வித்திலை தாவரவேர், இது அப்படி எதையாவது 4 எழுதினா போதும். அடுத்து காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம், இதில் ஏதாவது 3 எழுதிக்கலாம். இந்த படத்தை வரையணும், படத்தை வரைஞ்சி அதோட அமைப்பெல்லாம் எழுதணும். முதன்மை சுருக்கம், இரண்டாம் நிலை சுருக்கம், டீலோமியர், சேட்டிலைட், உடல ஜீன் சிகிச்சை, இனச்செயல் ஜீன் சிகிச்சை, இது வரல எழுதணும். சரியா? அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியமுக்கு ஆன்சர் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன். இதை அப்படியே பார்த்துக்குங்க, 1 by 1. உங்கள் புக்லேயே இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்குங்க. அடுத்து 33ல் பி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 34ல் ஏ கொஸ்டின். அடுத்து 34ல் பி கொஸ்டின்ஸ்.
35ல் பாருங்கள் திஸ்யூஸ் மோனோகாட் டைகாட் இது அப்படி எழுதணும். இனி 4 ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து 35Bயில் இந்த ட்ரா பண்ணிவிட்டு இந்த பிக்சர் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும், அதோட அமைப்பு ஸ்ட்ரக்சர்லாம். அடுத்து 35ல் ஜொமேட்டிக் ஜீன் தெரப்பி ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி இதெல்லாம் எழுதணும். ஓகே, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.